நண்பர்களுக்கு வணக்கம். ஒன்னில் சரணடைகிறேன். பகுதி 37. இனிமையான கீதங்களை கதிர் இசைக்க விட இதெல்லாம் நல்லாவே இருக்காது. நல்லா அதிர்ற மாதிரி போடுங்க, அப்போ தான் கேட்டுட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் போட முடியாது, போடுறத மட்டும் கேளு. அப்படியெல்லாம் கேட்க முடியாது, மாற்றுங்க பாட்டை. முடியாது, நான் போடுறத கேளு, இல்லைன்னா காதை பொத்திக்க. மச்சான் நல்ல பாட்டா போட சொல்லுங்க என்று ஆதவிடம் முறையிட, வழக்கம் போல் இவர்கள் ஆரம்பித்த சண்டையை அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்தாள் நீரஜா. டேய், பாட்டே வேணாடா, நீ படுங்கடா உங்க சண்டைய என்ற ஆதம் எஃப்எம்ஐ ஆன் செய்து விட்டான். பின் இருவருமே அமைதியாகிவிட்டனர். நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு அவர்கள் சென்று நின்றது கோடை கண்காட்சிக்கு. அங்கு சென்று முதலில் சுற்றி பார்த்துவிட்டு பின் அருகில் இருந்த மிருக காட்சி பூங்காவிற்கும் சென்றனர். அங்கு புலி, கரடி எல்லாம் கூண்டில் அடைக்கப்பட்டு காட்சிக்கு வைத்திருக்க, மான் கூட்டம் சுதந்திரமாக ஒரு பெரிய வளாகத்தில் மேய்ந்து கொண்டு இருந்தது. அங்கே போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து அமைதியாக ரசித்து கொண்டிருந்தனர் அனைவரும். வளர்ந்த மான்களும் ஒரு சில குட்டிகளும் அதில் இருக்க, அதை பார்த்து இருந்த செல்வி, எனக்கு அதுலேருந்து ஒரு மான் குட்டியை வாங்கி கொடுங்களேன் என்று கேட்க திடுக்கிட்டு விழித்தான் ஆதவ். என்னது என்றான் அதிர்ந்து. ஏண்டி, எங்களை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியா நீ? நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல, மச்சாங்கிட்ட தான் கேட்குறேன். ஒரே ஒரு குட்டி மானு வாங்கிக்கலாமே என்று அவள் கூற, அப்பாடி, அப்போ உனக்கு மட்டும்தான் பிளான் போல. டே சும்மா இருடா, அப்படியெல்லாம் வாங்கிட முடியாது, கொடுக்க மாட்டாங்கம்மா. மானெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது ஆதவ் கூற, ஏன் இங்கே இவ்வளோ வச்சுருக்காங்க, நாம் ஒன்றே ஒன்று வாங்கி வளர்த்தா என்ன? இதை பாரு, உனக்கு வேணும்னா சொல்லு, நல்லா ஆட்டுக்குட்டியை வாங்கி தரேன், வீட்டில் வச்சு வளர்த்துக்க. கலர் மட்டும்தான் வேற, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். வேணுங்கும் போது பிரியாணி கூட போட்டுக்கலாம் என்று கதிர் முடிக்க நீரஜா சிரித்தே விட்டாள். சிரித்த ஆதவ் பின் விளக்கமாக செல்வியிடம், கவர்மெண்ட்டில் நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க செல்வி. இந்த மாதிரி இடத்துல வளர்க்குறதே 1000 பர்மிஷன் வாங்கி தான் வளர்க்க முடியும். ஒரு குட்டி பிறந்தாலும் கணக்கு கொடுக்கணும், ஒன்று இறந்தாலும் 1000 கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று அவன் கூற, சரி சரி என்றதோடு நிறுத்தி கொண்டாள். மதிய உணவை உண்ண ஹோட்டலுக்கு சென்றவர்கள் ஊன்று விட்டு சினிமாவிற்கும் சென்றனர். போகும் இடமெல்லாம் செல்வி ஆதவிடம் ஏதாவது கேள்வி கேட்டபடியே தான் வருவாள். அவனும் சளைக்காமல் பதில் கூறியபடி இருந்தான். பெரிய யோக்கிய மகாபிரபு, மணிரத்னம் படம் மாதிரி ஏன் எதுக்குன்னு பேசுகிறவருக்கு இப்போ மட்டும் சிவாஜி கணேசன் படம் மாதிரி பக்கம் பக்கமாக பேசுகிறாரு என்று மனதில் பொறுமி கொண்டாள் நீரஜா. இவர்களுக்குள் இன்னொரு அவஸ்தை வேறு. செல்லும் இடமெல்லாம் அனைவரும் இவர்களை ஒரு முறை பார்த்துவிட்டே திரும்பினர். பார்ப்பது போல் பிரம்மை இல்லை, நிஜம் அதுதான். ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு வகையிலும் இருக்கும்போது, ஒரே மாதிரி இரு உருவத்தை ஒன்றாக பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரு ஆச்சரியத்தோடு அவர்களை கவனிப்பது நம் இயல்புதானே. அது போலவே ஆதவையும் கதிரையும் சிறு நொடி வியந்து பார்த்துவிட்டே பார்வையை அகற்றினர் மற்றவர்கள். இவளுக்கு அதில் கொஞ்சம் பெருமையே, இந்த இருவரும் தன்னோடு வருகிறார்களே என்று. தியேட்டரில் இருந்த பரபரப்பு கூச்சலில் கூட யாருக்கு கேட்கப் போகிறது என்று ஒரு சிலர் இவர்களை பற்றி பேசியது காதில் நன்றாகவே விழுந்தது. ட்வின்ஸுடா 2 பேரும், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க பாரு. ஆமாம், ஒரே மாதிரி எப்போவும் ட்ரெஸ் போடுவாங்க. இவங்க 2 பேரும் பாரு, ஒருத்தர் மாடர்ன் ட்ரெஸ், ஒருத்தர் ட்ரெடிஷ்னலாக வேட்டி சட்டைன்னா, இன்னொருத்தர் பேண்ட் சட்டையோட சூப்பராக இருக்காரா. அவங்க ஜோடியை கூட பாரு, அதே மாதிரி வந்திருக்கு. வேட்டிக்கு அந்த பாவாடை தாவணி போல், பேண்ட்டுக்கு அந்த சுடிதார். ஆமாம் ஆமாம் என்று இருவர் பேசி சிரித்து கொண்டு சென்றனர். இதை காதில் வாங்கிய நீரஜா தான் கடுகடுத்தாள். புரணி பேசுகிறது பழக்கம் எங்கே வந்தாலும் போகாது போல. இவங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு பேசி தீத்துடுறது. இவங்கள தான் ஜோடி செத்த கூப்பிட்டா மாதிரி. வீட்டாக சேர்த்து வச்சு குடும்பம் நடத்தி குழந்தையே பெற்றுருவாங்க போல என்று சலித்தாலும் மனதில் ஏதோ ஒரு குளுகுளுப்பு தோன்றுவதை கட்டுப்படுத்த இயலவில்லை. தன்னோடு வந்தவர்களை கவனித்தாள். அவர்கள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை, மிக சாதாரணமாகவே இருந்தது. ஒருவேளை இதை யாருமே கவனிக்கவில்லையா, 3 பேருமா என்று இவள் குழம்ப, சரி எப்படியோ போகட்டும் என்று நினைத்தவள் தியேட்டருக்குள் நுழைய இப்பொழுதுதான் ஒரு நினைவு வந்தது. தப்பி தவறி கூட ஆதோ பக்கம் அமரவே கூடாது என்று நினைத்தாள்.
தங்களுக்கான இருக்கையை காட்டவும் முதல் சீட்டில் அவசரமாக அமர்ந்து கொண்டாள். அருகே செல்வியையும் அமர்த்தி கொண்டாள். இவளுடைய நோக்கம் புரிந்தவனோ இவளை பார்த்து ஒரு கேலி புன்னகை புரிந்தவன் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் செல்வியை அடுத்து கதிரும் அவன் அருகில் ஆதவ் என்று அமர்ந்து கொண்டனர். அப்பாடம், தப்பிச்சிட்டோம் என்று பெருமூச்சு விட்டாள் வெளியில். ஆனால் உள்ளே ஏதோ ஏமாற்றமும் தோன்றவே செய்தது. சேச்சா, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லையே, நான் தான் அவங்கள தள்ளி நிறுத்தி வச்சேன் என்று பெருமையாக மனதில் சொல்லிக்கொள்ள முயல கேலியாக சிரிப்பது போல் ஒரு பிரம்மை. படம் முடியவும் இரவு உணவையும் அங்கேயே முடித்து கொண்டு கிளம்ப தயாரானார்கள். செல்வி முன்புறம் ஏறிக்கொள்ள நீரஜா பின்புறம் ஏறிக்கொண்டார். வெளியில் நின்றவர்களை இவர்கள் கவனிக்காமல் பார்த்த படத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஆண்களோ, கதிர் நீ ஓட்டுறியா? காலையிலேருந்து ஓட்டிட்டேன்டா, கொஞ்சம் ஃப்ரீயாக வளரேன். சரி நீங்கள் போங்க என்றவன் சாவியை வாங்கி கொள்ள இருவரும் ஒரே நேரத்தில் ஏறி அமர்ந்தார்கள். இவர்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் இதை கவனிக்கவில்லை. நீரஜா முன்புறம் பார்த்து செல்வியிடம் பேசிக்கொள்ள அவள் பின்னால் திரும்பி பேசிக்கொண்டு இருந்தாள். நெளிந்து வளைந்து அவள் திரும்பி பார்த்து நீரஜாவிடம் பேசிக்கொண்டிருக்க, ஏய் ஒழுங்கா உட்காரு, பிரேக் போட்டனா விழுந்து வாரிடுவ என்று கூற ஆதவ் செல்வியிடம் இப்படி பேச மாட்டாரே என்று நினைத்த நீரஜா முன்புறம் பார்க்க கதிர் அமர்ந்து இருந்தான் ஓட்டுநர் இருக்கையில். தன் அருகே அவள் திரும்பி பார்க்க அவள் அருகே ஆதவ். அவனை பார்த்ததும் விழி வெறுத்து நிற்க ஐயோ என்று சலித்தாள். தியேட்டரில் பிளான் பண்ணி வேலை பார்த்தா இல்லை, இப்போ எங்கடி ஓட போற என்பது போல் ஒரு பார்வை பார்க்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சீட் பெல்ட்டை போட்டுக்க, தூங்கினாலும் விழாம இருப்ப என்ற செல்வியிடம் கதிர் கூற, முதல் முறையாக அவனிடம் வாக்குவாதம் செய்யாமல் இதை எப்படி போவதனோ என்று ஆராய்ச்சி செய்தபடி அவள் இருக்க அதையும் அவனே போட்டுவிட்டான். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா என்று நீரஜா இழுக்க அதிர்ச்சி போல் காட்டிய கதிர், என்ன கணக்கு, நான் மாட்டு வண்டி ஓட்ட தான் லாய்க்கணும்னு நினச்சியோ? சேச்சா, அப்படிலாம் நினைக்கல என்றவள், சும்மா கேட்டேன் என்று தள்ளி தள்ளி அமர்ந்து கதவு அருகே சென்று அமர்ந்து விட்டாள். ரொம்ப கதவு கிட்ட ஒட்டி உட்கார்ந்து வெளியே போய் விழுந்துடாத, பக்கத்தில் உட்கார்ந்தா உன் கற்பு ஒன்று காற்றுல பறந்துடாது என்று கடுமையாக ஆதவிடமிருந்து குரல் வர அதிர்ந்தாள் நீரஜா. மற்றவர்களை பார்க்க அவர்களும் இவளை தான் பார்த்தனர். இல்லை, அவங்க தாராளமா என்றவள் நிறுத்திவிட்டாள். இவ்வளவு பெரிய காரில் இடம் கொடுத்தேன் என்றால் முட்டால் கூட நம்ப முடியாதே. மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியாமல் அவள் தயங்க, நீரஜா நீ மச்சானம் தப்பா நினைச்சியா என்று செல்வி கேட்டை விட சச்ச என்று மறுத்துவிட்டு அவள் தயங்க, அவங்களுக்கு இடம் இருக்கு, நீ முதல்ல ஒழுங்கா உட்காரு என்று கூற அதை மறுக்க முடியாமல் இவள் நகர்ந்து அமர்ந்தாள். இப்ப என்ன பண்ண போற என்பது போல் புருவத்தை ஏற்றி இறக்கினான். எல்லாத்துலேயும் நமக்கு தோல்விதான் போல என்று நொந்தவள் சாலையை பார்க்க துவங்கி விட்டாள். நைட்டில் வெளிக்காத்தே நல்லா தான் இருக்கும், கண்ணாடியை இறக்கி விடவா இல்லை ஏசியே போடணுமா என்று கதிர் மெதுவாக கேட்க, கண்ணாடியை இறக்கிக்கலாம் என்று செல்வி பதில் கூற ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மூலம் அனைத்து கண்ணாடியும் இறக்கி விடப்பட்டது. அவர்கள் பயணம் இனிதே துவங்கியது. சாலையில் கார் சருகி கொண்டு செல்ல இருள் நிரம்பி இருந்த காருக்குள் அவள் கையை பற்றி இருந்தான் ஆதவ். தெரியுமே இதுதான் நடக்கும்னு, அதுக்குத்தானே நான் விலகி விலகி போனேன் என நொந்து கொண்டாள் நீரஜா. யாரும் அறியாத வண்ணம் அவனிடமிருந்து கையை விலக்க முயல மென்மையாக பற்றி இருந்தவன் விரல்கள் அவளது கையை இறுக பற்ற வலி நரம்புகள் லேசாக மேல் எழ, நாம அமைதியாக இருப்பதே நாம கைக்கு நல்லது என்று நினைத்தவள் தன் முயற்சியை கைவிட்டாள். அவனும் அவளது வன்மையை கைவிட்டான். காலையில் இருந்து அலைந்த அலைச்சலிலும் முகத்தில் மோதும் காற்று கண்களை சொக்க வைக்க செல்வி தூங்கி சரிந்தாள். கதிர் சீட் பெல்ட்டை அணிவித்திருந்ததால் அவளுடைய தூக்கம் தடையில்லாமல் தொடர்ந்தது. இனிமையான காதல் கீதங்களை இசைக்க விட்டான் கதிர். இவை அனைத்தும் ஒன்று சேர நீரஜாவின் கண்களும் சொக்கி கொண்டு நின்றது. ஆதவ் அவள் கைகளை கோர்த்தபடி அமர்ந்து விட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுடைய அருகாமையும் ஸ்பரிசமும் அவன் மனதை அமைதி கொள்ள செய்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.